ஹரிஷுக்கும் சந்தனாவிற்கும் கல்யாணம் முடிந்த இந்த 3 வருடங்களில் சந்தனாவும் அவனுடைய அப்பா அம்மாவும் பெரிதாக சந்தித்துக் கொண்டதே இல்லை. அவனே மாமனார் வீட்டில் இருந்ததால் அங்கு தனக்கு நடக்கும் அவமானங்கள் கதிர்க்கும் ரேவதிக்கும் தெரிய வேண்டாம் என்று அவன் நினைத்தான். சந்தனாவிற்கும் அவர்களை சந்திப்பதற்கான அவசியமே ஏற்படாததால் இவர்களுக்குள்ளும் நல்ல அறிமுகமே இல்லாமல் போய்விட்டது. இதையெல்லாம் யோசித்த ஹரிஷ் அவர்களை சென்னைக்கு கூட்டிக் கொண்டு வரும் விஷயத்தை ஒரு தயக்கத்துடன் தான் சந்தனாவிடம் கூறினான். ஆமா ஹரிஷ், நானே சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம வீடு இங்க இவ்வளவு பெருசா இருக்கும்போது அவங்க மட்டும் ஏன் அங்க தனியா கஷ்டப்படணும்? இப்ப உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்ற, நீ கூட்டிட்டு வா, நான் அவங்கள நல்லா பாத்துக்கிறேன். சந்தனா உற்சாகமாக சொல்ல ஹரிஷுக்கு ஆஸ்வாசமாக இருந்தது. ஹரிஷிடம் பேசி முடித்துவிட்டு போனை வைத்த சந்தனா நீண்ட நாட்கள் கழித்து தன்னுடைய அம்மாவிற்கு அழைத்தாள். என்ன, ரொம்ப நாள் கழிச்சு என் ஞாபகம்லாம் உனக்கு வந்திருக்கு? புருஷன் கூட தனியா போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டேன்னு நினைச்சேன். எடுத்தவுடன் திலகா குத்தலாக கேட்டார். அம்மா ப்ளீஸ், நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க, அப்புறமா உங்க அர்ச்சனையை ஆரம்பிக்கலாம். ஹரியோட அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சந்தனா முடிப்பதற்கு முன்பாகவே, சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நர்ஸ் வேலை பார்க்கணுமா? திலகா நக்கலாக கேட்டார். ஏம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எப்படி இருந்தாலும் ஹரி என்னோட ஹஸ்பண்ட், அதை மாற்ற முடியாது. சந்தனா முடிந்தவரை பொறுமையாக கூறினாள். ஏன் மாற்ற முடியாது? நாங்க சொல்றதை கேட்டா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் என்று திலகா சொல்ல சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது. அம்மா ப்ளீஸ், முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. கொஞ்சமாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அவங்க உங்களோட சம்பந்தி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ போய் பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் அதுக்காக இந்த பேசிக் கர்ட்டசி கூட இல்லாமல் நடந்துக்கணுமா என்று அவள் கோபமாக கேட்க திலகா பதில் சொல்லவில்லை. சந்தனாவின் கேள்வியில் இருந்த நியாயம் அவருக்கு புரிந்தது. சரி வரேன், எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு. அரைகுறை மனதோடு சம்மதிக்க சந்தனாவிற்கு அப்பாடா என்று இருந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த சிபி ஹாஸ்பிட்டலின் முன்னால் திலகா கடுகடு முகத்தோடு சந்தனாவுக்காக காத்திருந்தார். ஓ மாமியார் மாமனார் மேலே உனக்கு பாசம் பொங்கி வழிஞ்சா நீ மட்டும் போக வேண்டியது தானே? எதுக்காக என்னையும் இழுத்துட்டு வந்த? நான் எனக்கு லேடிஸ் கிளப்புக்கு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அவள் வந்த உடனேயே திலகா எரிந்து விழுந்தார். அம்மா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இவ்வளோ நாள் ஹரிஷ் வேலைக்கு போகலை, என்னை நல்லா வச்சுக்கலான்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தான் அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான்ல, அப்புறம் என்ன? ஹரி எப்படி என்னை பாசமாக பார்த்துக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்காக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படிமா? சந்தனா சலிப்புடன் கேட்டாள். பெரிய உலகத்தில் இல்லாத தேசிங்க ராஜா உனக்கு ஹஸ்பண்டாக வந்துட்டான், அதில் இது ஒன்று தான் குறைச்சல். திலகா பதிலுக்கு கூற அவளை ஏன் தான் வர சொன்னோம் என்று சந்தனாவே ஒரு நிமிடம் வருத்தப்பட்டாள். அம்மா இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியாக வாங்க. நீங்கள் இங்கே ரொம்ப நேரம் கூட இருக்க வேண்டாம். அவங்கள பார்த்த உடனே கிளம்பிருங்க, போதுமா என்று ஒரு வழியாக திலகாவை சமாதானப்படுத்தி ஹாஸ்பிட்டலின் உள்ளே அழைத்து கொண்டு சென்றாள். ரிசப்ஷனில் விசாரித்துவிட்டு அவர்கள் சொன்ன அறைக்கு செல்ல அந்த ரூமிற்கு முன்னால் காவல் பலமாக இருந்தது. அதை பார்த்த சந்தனா நெற்றியை சுருக்கினாள். யாரை பார்க்கணும்? நீங்கள் இந்த ரூம்குள்ளே போகணும்னா ஹரிஷ் சாரோட பெர்மிஷன் வேணும் என்று அங்கு கோட் சூட் போட்டு நின்றிருந்த பாடி கார்டு சொல்ல சந்தனா ரூம் மாறி வந்து விட்டோமோ என்று நினைத்தாள். மறுபடியும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று ஹரிஷ் தான் பிரசன்னா கம்பெனியின் மூலம் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான். சந்தனா, ஹாஸ்பிட்டல் பேரை நல்லா கேட்டியா? இங்கே ஏதோ சிஎம்ஏ வந்து அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி பயங்கர பில்டப்பாக இருக்குது. உன் ஹஸ்பண்ட் இருக்கிற லட்சணத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது என்று திலகா வேறு அவளுடைய காதுக்குள் முணுமுணுக்க சந்தனாவின் குழப்பம் அதிகமானது. அவள் ஹரிஷுக்கு கால் செய்வதற்காக தன்னுடைய ஃபோனை வெளியில் எடுக்க, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஏன் இந்த ரூமுக்கு முன்னாடி நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஒரு பெண்ணின் ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது. சந்தனா நிமிர்ந்து பார்க்க அங்கு டாக்டர் பிருந்தா நின்று கொண்டிருந்தாள். இங்கே கதிர் ரேவதின்னு சந்தனா தயக்கத்துடன் இழுக்க, ஓ நீங்கள் அங்கிள் ஆண்டியை பார்க்க வந்திருக்கீங்களா? அவங்க இந்த ரூமில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்? பிருந்தா சிரித்த முகத்துடனே கேட்டாள். இந்த கொஞ்ச நாட்களாகவே பிருந்தா ஹரிஷின் பேரண்ட்ஸை ஸ்பெஷல் கேருடன் கவனித்துக் கொள்வதால் அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் வந்திருந்தது. அதனால் இயல்பாக அங்கிள் ஆண்டி என்று அழைத்து பழகியிருந்தாள். நான் அவங்க மருமக. இந்த முறை சந்தனா சொல்லி முடிக்கும் முன்பாகவே, வா ஹரிஷ் ஒய்ஃபா நீங்க, அப்படியே இங்கே தயங்கிட்டு நிற்கிறீங்க, உள்ள வாங்க என்று பிருந்தா அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றாள். பிருந்தா ஹரிஷின் பெயரை உரிமையாக சொன்னதும் அவனுடைய பெற்றோரை அங்கிள் ஆண்டி என்று கூறியதும் சந்தனாவின் மனதில் சஞ்சலத்தை விதைத்தது. இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கும் ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம்? யோசித்தவளுக்கு மனது என்னவோ போல இருந்தது. ஹரிஷுக்கு சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் என்று நினைத்த அவள் இங்கு வரப்போவதை அவனிடம் சொல்லவில்லை.
ஏற்கனவே திலகாவின் பேச்சால் மன வருத்தத்தில் இருந்த சந்தனாவிற்கு இப்பொழுது பிருந்தாவின் நடவடிக்கை ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கிள், ஆண்டி, உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பிருந்தா உற்சாகமாக சொல்ல சந்தனாவை பார்த்த ரேவதியின் முகம் பூவாக மலர்ந்தது. சந்தனா, நிஜமாவே நீதானா? என்னால் நம்பவே முடியல. நல்லா இருக்கியாம்மா? நாங்களே உன்னை வந்து பார்க்கணுன்னு ஹரிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு என்று அவர் யதார்த்தமாக பேச சந்தனாவிற்குத்தான் கூச்சமாக இருந்தது. சட்டென்று என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்த அவள், நல்லா இருக்கேன் அத்தை, உங்களுக்கும் மாமாவுக்கும் உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க அதிலேயே ரேவதிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. ஏ சந்தனா, நீ இங்க? கதிர் ரேவதிக்கான மருந்தை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஏன் ஹரி, அத்தா மாமா பார்க்கறதுக்காக நான் இங்கே வரக்கூடாதா? பிருந்தாவை பார்த்து கொண்டே சந்தனா ஒரு மாதிரி குரலில் கேட்டாள். அவளை பார்த்த சந்தோஷத்தில் இருந்த ஹரிஷ் அவள் குரலில் தெரிந்த வித்தியாசத்தை கவனிக்கவில்லை. ஒன்றை போய் வர வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? காலையில் ஃபோன் பேசும்போது கூட நீங்கள் வரேன்னு சொல்லலையே, அதான் கேட்டேன். ஹரிஷ் எப்போதும் போல சாதாரணமாக பதில் சொன்னான். சில சமயம் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வர்றதும் நல்லதுதான்னு தோணுது. முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சந்தனா கூற அப்போதுதான் திலகாவை பார்த்தான் ஹரிஷ். ஒரு மரியாதைக்காக வாங்கத்த என்று இயல்பாக அவன் வரவேற்க என்று வேண்டா வெறுப்பாக பதிலளித்த திலகா வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டார். அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் இவங்களை யார் இங்கே வர சொன்னது? அப்பா அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? திலகாவின் ரியாக்ஷனை பார்த்து ஹரிஷ் மனதிற்குள் வருத்தப்பட்டான். சரி, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சடனாக சந்தனா பிருந்தாவை காட்டி கேட்டாள். ஓ சாரி, நான் இன்னும் இவங்களை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லைல்ல. இது டாக்டர் பிருந்தா, நியூயார்க்கில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட், வெல்விஷர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்று ஹரிஷ் உற்சாகமாக பதில் சொன்னான். நியூயார்க் ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக இருக்கிற டாக்டருக்கு இங்கே என்ன வேலை? சந்தனாவிடமிருந்து கத்தி போல ஷார்ப்பாக கேள்வி வந்து விழுந்தது. அப்போதுதான் தான் அவசரப்பட்டு உளறியதை நினைத்து நாக்கை கடித்து கொண்டான் ஹரிஷ். அச்சச்சோ, என்னடா பண்ணி வச்சிருக்க ஹரிஷ்? அவசரப்பட்டு நியூயார்க்னு உளறிட்டோமேடா. நம்ம ஃபேமிலி பற்றின எந்த விஷயமும் இவளுக்கு தெரியாதே, இப்போ என்ன பண்ணலாம் என்று ஒரு நிமிடம் தடுமாறியவன், இல்லை பேபி, இவங்களை இங்கே தான் பூந்தமல்லியில் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இவங்க நியூயார்க்கில் வேலை கிடச்சி போனாங்க. இல்லை பிருந்தா என்று ஏதோ சொல்லி சமாளித்தவன் பிருந்தாவை பார்த்து கண்ணசைத்தான். அவன் சொன்னதை கேட்டு பிருந்தாவிற்கு குழப்பமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துடன் தான் அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள், ஆமாங்க சந்தனா, ஹரிஷை நான் இங்கே சென்னையில் தான் மீட் பண்ணேன் என்று பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டினாள். சந்தனாவை சமாளிக்கும் வேகத்தில் ஹரிஷ் திலகாவை மறந்திருந்தான். ஹரிஷின் தடுமாற்றம் பிருந்தாவை பார்த்து கண்ணசைத்தது என்று எல்லாவற்றையும் கூர்மையான பார்வையால் கவனித்து கொண்டிருந்த திலகாவிற்கு ஹரிஷுக்கும் பிருந்தாவிற்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக தோன்றியது. இத்தனை நாள் அவர்களை விட்டு பிரியாமல் இருந்த மகள் ஹரிஷுக்காக ஒரே நிமிடத்தில் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு போனது திலகாவின் மனதில் அவரையும் அறியாமல் ஒரு வன்மத்தை வளர்த்திருந்தது. இப்போது அவனுடைய செயல்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்க இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள நினைத்தார். ஹரிஷ் இந்த கொஞ்ச நாட்களாகவே ஏஜே ஃபேமிலியை எதிர்த்து கேள்வி கேட்பதால் அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் அந்த கோபத்தை திலகாவிடம்தான் காண்பித்தார்கள். அதுவும் திலகா ஹரிஷை வெறுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சந்தனா? நியூயார்க்கில் டைரக்டராக இருக்கிற ஒரு டாக்டர் இங்கே வந்து உன் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கு சேவை செய்கிறாங்களா? அப்படி என்ன இவன் பெரிய விவிஐபியா? இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு வேலைக்கே ஒழுங்காக போக ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இதில் ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது என்று திலகா தெளிவாக கொளுத்தி போடும் வேலையை செய்தார். திலகா சொல்லும் அளவிற்கு சந்தனா யோசிக்கவில்லை. ஆனால் இந்த கொஞ்ச நாட்களாகவே அக்ஷரா, கயல்விழி என்று ஹரிஷை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பெண்கள் வட்டம் இருந்தது அவளுடைய நினைவுக்கு வந்தது. அதிலும் அக்ஷராவின் ஆளை விழுங்கும் பார்வை, இப்போது பிருந்தாவின் உரிமையான பேச்சு, இதெல்லாம் சந்தனாவின் மனதில் பொறாமை தீயை பற்ற வைத்தது. திலகா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஹரிஷ், அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு டாக்டர், இப்படி அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை எதையாவது சொல்லாதீங்க என்று கோபமாக கூறினார். இப்போது கூட தன்னுடைய மனநிலையை பற்றி யோசிக்காமல் ஹரிஷ் அந்த பிருந்தாவை பற்றி கவலைப்படுவதாக நினைத்த சந்தனா அவனை வெறுமையாக பார்த்தாள். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. பிருந்தாவும் அவளுடைய பங்குக்கு விளக்க முயற்சித்தாள். உன் விளக்கெல்லாம் இங்கே யாருக்கு வேணும்? அதான் கையும் களவும் மாட்டிக்கிட்டீங்களே. இன்னும் என்ன? நியூயார்க்கில் டைரக்டராக இருக்கிற நீ இவனை மாதிரி ஒருத்தனுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னா கேட்குறவங்களை பார்த்தா எப்படி தெரியுது? திலகா வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கினார். சந்தனாவிற்கு ஹரிஷின் மீது சந்தேகம் இல்லாவிட்டாலும்
திலகா கேட்பதிலும் நியாயம் இருப்பதாக தோன்றியது. இல்லை, நான் ஹரிஷுக்காக இங்கே வரல, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. பிருந்தா மேலும் ஏதோ கூற வர ஹரிஷ் அவளை கை நீட்டி தடுத்தான். அவனுடைய பார்வை முழுவதும் சந்தனாவின் மீதுதான் இருந்தது. சந்தனா, நீ என்ன நம்பலையா? என்றைக்கும் இல்லாத ஒரு அழுத்தமான குரலில் அவன் கேட்டான். ஆனால் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்த சந்தனாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவளுடைய அந்த அமைதி ஹரிஷை காயப்படுத்த ஒரு அடிபட்ட வலியுடன் அவளை பார்த்தான். படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த ரேவதி, சம்பந்தி, நீங்க ஏதோ அவசரப்பட்டு வார்த்தை விடுறீங்க. பிருந்தா ஹரியோட நல்ல ஃப்ரெண்டு, எங்களுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி ஹரி தப்பான வழிக்கு போற ஆள் கிடையாது என்று கூறினார். எந்த அம்மா தான் அவங்க பையன் தப்பு பண்ணதை ஒத்துக்குவாங்க? திலகா முகத்தை சுழித்து கொண்டே சொல்ல ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. அத்தை, நீங்க அளவுக்கு மீறி போறீங்க, அவன் கடுமையாக கூற. இல்லை, நான் சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இத்தனை வருஷமா நீ யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கு உண்மையா இருக்கேன்னு நினைச்சேன். கடைசியில் அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சே. இனி எதுக்காக என் பொண்ணு உன் கூட வாழணும்? திலகா வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த கதிருக்கு கடைசியாக திலகா பேசியது பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியது. அவருடைய இதயம் வேகமாக துடிக்க மானிட்டரில் இருந்து தாறுமாறாக சத்தம் வந்தது. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஹரிஷ் அவரிடம் பதற்றத்துடன் ஓடினான். அதை பார்த்து சந்தனாவிற்கே ஒரு நிமிடம் குற்ற உணர்ச்சி ஆகிவிட்டது. அம்மா, போதும், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்று மெதுவாக கூறினாள். எனக்கு மட்டும் என்ன இங்க இருக்கணும்னு ஆசையா? ஆமா, இதுக்கு மேல உனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? ஒழுங்கா என் கூட வா என்று சந்தனாவின் கையை பிடித்து இழுத்தார். அத்தை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசுறதுக்கு முன்னாடி எதையுமே யோசிக்க மாட்டீங்களா? அதுவும் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் இவ்வளோ இன்டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க? முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. தன் கண்ட்ரோலை இழந்த ஹரிஷ் ஆத்திரத்துடன் கத்தினான். பாத்தியா சந்தனா, நீ கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன். கடைசியில் உன் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னு பார்த்தில்ல? இப்போ கூட உனக்கு இந்த அம்மா முக்கியமாக தெரியல. சென்டிமெண்ட்டாக பேசிய சந்தனாவை பலவீனமாக்கினார் திலகா. ஹரிஷ் ஏதோ சொல்ல வர திலகா அவனை பேச விடாமல் கத்திக்கொண்டே இருந்தார். கதிரையும் ரேவதியையும் பார்த்த அவர், உங்கள் மகன் யூஸ்லெஸ் மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் மகனால் எங்கள் நிம்மதியே போச்சு என்று அவள் பேச பிருந்தாவிற்கு பொறுமை குறைந்து கொண்டு வந்தது. ப்ளீஸ் மேடம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் போய் பேசிக்கோங்க. இவங்க 2 பேரும் பேஷண்ட்ஸ். நீங்கள் இப்படி பேசுறது அவங்க உடம்பை பாதிக்கும் என்று முடிந்தவரை அமைதியாக சொன்னாள். இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு கண்டவங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? அப்போதும் அடங்காத திலகா இடுப்பில் கை வைத்து கொண்டு பேச ஆவேசமாக முன்னால் வந்த ஹரிஷ், நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த முழு அறையும் ஒரு நிமிடம் நிசப்தமானது. திலகா ஹரிஷை அதிர்ச்சியுடன் பார்க்க, நீ என் அம்மாவை அடிக்க போறியா ஹரி? சந்தனாவின் அழுத்தமான குரல் அந்த அமைதியை கிழித்து கொண்டு கேட்டது. நீயும் என்ன நம்பல சந்தனா? இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை, ஹரிஷ் வருத்தத்துடன் சொல்ல சந்தனா அமைதியாக அவனை பார்த்தாள். நீ என்ன 2 அடி அடிச்சிருந்தா கூட இவ்வளோ வலிக்காது. ஆனால் இந்த பார்வை உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது என்று கண்களில் வலியுடன் கூறியவன் திலகாவின் கையை விட்டான். அவனை பார்வையால் எரித்த திலகா, சந்தனா வா போலாம் என்று மகளை இழுத்து கொண்டு வெளியேறினார். அந்த ரூமை விட்டு வெளியே போகும் வரை சந்தனாவின் பார்வை ஹரிஷின் மேல்தான் இருந்தது. அவர்கள் வெளியே போனதும், போய் தொலைங்க என்று கத்திய ஹரிஷ் அங்கிருந்த பழக்கூடையை கோபமாக தட்டிவிட்டான். ஏற்கனவே ராஜேஸ்வரன் ஃபேமிலி செய்த துரோகத்தால் நொந்து போயிருந்த அவனை சந்தனாவின் சந்தேக மௌனம் ரொம்பவே காயப்படுத்தி இருந்தது. ஹரிஷ், ஓகேவா நீங்க? சாரி, என்னால் தான் இத்தனை பிரச்சனையும். நான் இல்லாமல் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது, பிருந்தா வருத்தத்துடன் கூறினாள். இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை பிருந்தா, நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்தீங்க. சாரி, அவங்க அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்காம எப்பவும் போல எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, அது போதும் எனக்கு என்று குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கூறினான் ஹரிஷ். அவனை அப்படி பார்க்க பிருந்தாவிற்கு என்னவோ போல இருந்தது. அவன் இல்லை என்றால் அவள் கடைசி வரை ஒரு டாக்டராக மட்டும்தான் இருந்திருப்பாள். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் என்பதெல்லாம் அவள் நினைத்து கூட பார்க்க முடியாத பதவி. அப்படி ஒரு பொறுப்பில் அமர வைத்ததற்காகவே காலம் முழுவதும் அவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் பிருந்தா. சரி பிருந்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றவன் அவர்களிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். தளர்ந்து போய் செல்லும் மகனையே பார்த்து கொண்டிருந்த ரேவதிக்கும் கதிருக்கும் கண் கலங்கியது. அதே நேரத்தில் திலகாவும் சந்தனாவும் வெளியே வர அடுத்த நிமிடமே திலகாவின் கையை உதறினாள் சந்தனா.
இதுக்காகத்தானே இத்தனை நாள் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க? ஒரு வழியாக உங்கள் ஆசை நிறைவேறிடுச்சு போல. கசப்பான குரலில் சந்தனா கேட்க திலகா அவளை புரியாமல் பார்த்தார். சந்தனா, என்ன சொல்கிற? நான் நல்லதுக்காக தானே இத்தனையும் செஞ்சேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீயே பார்த்ததானே? எந்த சம்மந்தமும் இல்லாமல் அந்த டாக்டர் பொண்ணு எதுக்காக ஹரீஷ் பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்கணும்? அதைத்தானே நான் கேட்டேன். நிஜமாவே அந்த ஹரீஷ் உனக்கு ஏதோ துரோகம் பண்ணுறாண்டி, மாட்டிக்கிட்டோங்கிற பதட்டத்தில் என்னையவே அடிக்க வந்தான் பாத்தியா? இப்போவாவது நாங்கள் சொல்கிற பேச்சை கேளு. திலகா தன்னை நியாயப்படுத்த முயற்சிக்க சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது. அம்மா, போதும், நிறுத்திக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்துக்கிற மாதிரியா நீங்கள் நடந்துக்கிட்டீங்க? ஹரி இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் கோவப்பட்டிருப்பாங்க. அங்கே நான் அமைதியாக இருந்தேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நான் வேற ஒரு குழப்பத்தில் இருந்தேன். நேற்று ஏதோ ஒரு பொண்ணு ஹரி அப்பா அம்மாவோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா, ஆனால் நான் அவங்களோட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறேன். அது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? அந்த மன வருத்தத்தில் நான் இருக்கும்போது நீங்கள் இடையில எதேதோ சொல்லி என்னை குழப்பி விட்டுட்டீங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல. சந்தனா தலையை பிடித்து கொண்டு கூறினாள். அதற்கு திலகா ஏதோ சொல்ல வர அப்போது சந்தனாவின் ஃபோன் நடித்தது. என்ன இந்த நேரத்தில் இவங்க கால் பண்ணுறாங்க? யோசனையுடன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள் சந்தனா. சந்தனா, உடனே நம்ம ஆஃபீஸ்க்கு வா. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். பாட்டி சொல்லிவிட்டு படக்கென்று ஃபோனை வைத்து விட்டார். என்னாச்சு சந்தனா? திலகா கேட்க, என்னன்னு தெரியலம்மா, பாட்டி உடனே ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க வாய்ஸ் வேற சரியில்லை. நான் போய் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க என்றவள் அடுத்த அரை மணி நேரத்தில் அனுராதாவின் முன்னால் இருந்தாள். ஏன் அவசரமாக வர சொன்னீங்க பாட்டி? ஏதாவது பிரச்சனையா? சந்தனா பதட்டத்துடன் கேட்டாள். அது ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனி ஷேர்ஸை பற்றி தான் என்று அனுராதா தயக்கத்துடன் ஏதோ சொல்ல வந்தார். அப்போது உள்ளே வந்த கார்த்திக், பாட்டி இதை சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நாம் என்ன பொய்யா சொல்கிறோம்? நடந்தது தானே சொல்ல போகிறோம். சரி, நீங்கள் விடுங்க, நானே சொல்கிறேன் என்றவன் கையில் இருந்த சில டாக்குமெண்ட்டுகளை சந்தனாவின் முன்னால் விசிறி அடித்தான். இங்கே பாரு, ஏஜே கம்பெனிஸோட லாஸ்ட் மந்த் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் தான் இதெல்லாம். ஃபேமிலியோட மொத்த இன்கம் 30% குறைஞ்சிருக்கு. இவ்வளோ ஷேர்ஸ் நீ வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் நஷ்டம்தான் வந்திருக்கு. இதோட பொறுப்பை இப்போ யார் ஏற்றுக்கிறது? கார்த்திக் கடுமையான குரலில் சொல்ல சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன, அவ்வளோ குறைஞ்சிருச்சா? திகைப்புடன் கேட்டவளை ஏளனமாக பார்த்தான் கார்த்திக். சும்மா நடிக்காத சந்தனா. அன்னைக்கு அந்த ராகவ் அவனோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியையும் உன்னை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனால? கார்த்திக் கேட்க சந்தனா ஆமாம் என்று தலையாட்டினாள். ஆனால் அதற்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்பது அவளுக்கு புரியவில்லை. ஏஜே கம்பெனி ஷேர்களை அவளிடம் கொடுத்த ராகவ் கூடவே இங்கிருக்கும் அவருடைய எக்ஸ்போர்ட் பொறுப்பையும் பார்த்து கொள்ள சொல்லி கேட்டான். அதையும் சந்தனா தான் நடத்தி வருகிறாள். அவளுக்கு தெரிந்தவரை அந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனை சரியான பிறகு 2 கம்பெனிகளுமே ஓரளவுக்கு நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. இன்னமும் ஏஜே கம்பெனியின் தலைமை பொறுப்பில் அனுராதா பாட்டி இருப்பதால் அந்த கம்பெனி விஷயத்தில் இவள் பெரிதாக தலையிடுவதில்லை. அதனால்தான் கார்த்திக் சொல்லும் இந்த நஷ்டத்திற்கான காரணத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனையால் வருத்தத்தில் இருந்த சந்தனா இப்போது இன்னும் குழம்பி போயிருந்தாள். கார்த்திக்கை பற்றி அவளுக்கு தெரிந்திருந்தாலும் அனுராதா பாட்டியும் அங்கு இருப்பதால் அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருப்பது மட்டும் புரிந்தது. நீ என்ன சொல்ல வர கார்த்திக்? சந்தனா நேரடியாக கேட்க, அது உனக்கு மட்டும் சொந்தமானதுங்கிறதுனால இங்கே நம்ம ஃபேமிலி கம்பெனியிலிருந்து பணத்தை எடுத்து நீ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதனால தான் இந்த கொஞ்சம் மாதத்திலே நம்ம கம்பெனி இவ்வளோ லாஸ் காமிக்குது. கார்த்திக் குத்தலாக சொன்னான். அபாண்டமாக பழி போடாத கார்த்திக். நான் 2 கம்பெனியையும் தனித்தனியாக தான் நடத்திட்டு வரேன். இன்ஃபேக்ட் ராகவ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் கொடுக்கும்போது ஏஜே கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதிலிருந்து தாராளமாக ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போனார். நான் அதையே செஞ்சதில்லை. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க இந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுற மாதிரி கூட நான் வச்சுக்கிட்டதில்லை. அப்புறம் எதை வச்சு நீ இப்படி சொல்கிற? சந்தனா தவிப்புடன் கூறினாள். என்னை பார்த்தா ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுது உனக்கு? அவ்வளோ சந்தேகம் இருந்தால் நீயே எடுத்துப்பாரு. அவள் முன்னால் கிடந்த டாக்குமெண்ட்ஸை சுட்டி காட்டியவன், இந்த ஷேர்ஸ் உன் கைக்கு வந்ததுலேருந்து நீ ரொம்ப தான் ஆடுற. அதுவும் கீ கொடுக்கறதுக்கு பின்னாடி அந்த ஹரிஷ் வேற. அதோட ரிசல்ட் தான் இப்படி வந்திருக்கு என்று முகத்தை சுளித்து கொண்டே சொன்னான். அதற்குள் அவனை கை நீட்டி தடுத்த அனுராதா, சந்தனா, இவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசும் அனுபவமும் பத்தலைன்னு நினைக்கிறேன். 2 கம்பெனிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். பட் இந்த 2 கம்பெனிக்கு பொதுவாக இருக்கிற ஆள் நீ மட்டும்தான். அதனால் நீ அதை தனிப்பட்ட முறையில் செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது என்று நிதானமாக கேட்டார். பாட்டி, நீங்களுமா? அப்படி செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதுவும் என் சொந்த குடும்பத்துக்கே நான் துரோகம் செய்வேனா?
சந்தனா கிட்டத்தட்ட அழும் குரலில் கூறினாள். பாட்டி, இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அவ்வளோ பெரிய பொறுப்பை சுமக்கிற அளவுக்கு இவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கம்பெனியை வச்சு நானும் பெரிய ஆள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தா. அந்த ராகவ் முட்டாப்பைய இவ ஹஸ்பண்ட் ஹரிஷோட ஃப்ரெண்டுங்கிறதுனால லட்டு மாதிரி எல்லா ஷேர்ஸையும் தூக்கி இவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விழுது. கார்த்திக் எரிச்சலுடன் சொன்னான். சந்தனா மீதான பொறாமை அவனுடைய குரலில் நன்றாகவே தெரிந்தது. சந்தனா, நான் உனக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்லவா? உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலிக்கே திரும்பி கொடுத்துட்டு நீ பழைய மாதிரி உன் கம்பெனி நடத்துகிற வேலையை மட்டும் பாரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. அனுராதா பாட்டி கார்த்திக்கை குறிப்பாக பார்த்து கொண்டே கூறினார். இருவரின் உதட்டோரத்திலும் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு தெரிந்தது. பாட்டி, எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னோட ஷேர்ஸ் மொத்தத்தையும் கேட்கறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அது என்ன நம்பி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போனது, சந்தனா மெதுவாக கூறினாள். ஆனால் எப்போதும் அதில் தெரியும் உறுதி இன்று குறைவாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்தே சந்தனாவின் முகத்தில் தெரிந்த குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் கவனித்த கார்த்திக்கும் அனுராதாவும் கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சித்தார்கள். ஹரிஷ் அவள் பக்கத்தில் இல்லாதது அவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. சந்தனா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இந்த ஷேர்ஸை என்னோட சுயநலத்துக்காக கேட்கல, மொத்த ஃபேமிலிக்கும் திருப்பி தரதுக்காக தான் கேட்குறோம். இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நீ மனசார நினச்சேன்னா இதை நீ செஞ்சு தான் ஆகணும். அனுராதா பாட்டி பொறுமையாக தன்னுடைய காய்களை நகர்த்தினார். அப்போதும் சந்தனா யோசனையுடனேயே இருப்பதை பார்த்தவர், சந்தனா, நீ இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏஜே ஃபேமிலியில் இருக்கிற அடுத்த தலைமுறையில் நீ ஒன்றும் பெஸ்ட்டு கிடையாது. உன் கையில் அதிகாரம் இருக்கணுன்ற வெறியில் இந்த ஃபேமிலியை மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிடாத என்று இந்த முறை கொஞ்சம் பொறுமை இழந்தே கூறினார். அவர் சொன்னது சந்தனாவை சுருக்கென்று தைத்தது. என்ன, இவங்க எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா? இந்த குள்ளநரி கார்த்திக்கை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன்? சந்தனா கொஞ்சம் சரியான திசையில் யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளை யோசிக்க விடக்கூடாது என்று முடிவெடுத்த அனுராதா, சரி, இப்படி பண்ணலாமா? ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டீம் செட் பண்ணி உன்னோட ஷேர்ஸில் ஒரு பார்ட்டை அதுக்கு டிரான்ஸ்ஃபர் செஞ்சுருவோம். அப்போ அதிகாரம் ஒரு ஆள் கையில் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நஷ்டம் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்தே பொறுப்பெடுத்துக்கலாம். உனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஐடியா எப்படி இருக்கு என்று கேட்டார். இதை கேட்டதும் கார்த்திக்கிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது சந்தனா கையில் இருக்கும் ஷேர்களை திரும்பவும் கம்பெனி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டால் போதும். பாட்டி, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே. சந்தனா இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்குவா. அவளுக்கு தான் நம்ம ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறையாச்சே, கார்த்திக் கிண்டலாக கூறினான். அவன் பேசுவதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத சந்தனா தனக்கு முன்னால் இருக்கும் ஆப்ஷன்களை பற்றி ரொம்ப நேரம் யோசித்தாள். அவளுடைய மனதில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ராகவ் அவரோட ஷேர்ஸை என்கிட்ட கொடுத்ததுனால தான் இவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் யாருமே என்னை இந்த குடும்பத்தோட முக்கியமான மெம்பராக இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. அப்படியே ஏதாவது அதிசயம் நடந்தாலும் இந்த கார்த்திக் அதுக்கு விட மாட்டான். இப்போ நாம் என்ன செய்யறது? தீவிரமாக யோசித்தவளுக்கு ஹரிஷின் நினைவு வந்தது. இந்த கொஞ்ச நாட்களாகவே ஏஜே ஃபேமிலி விஷயத்தில் ஹரிஷ் அவளுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருந்து வந்தான். அவன் பின்னால் இருக்கும் தைரியத்தில்தான் சந்தனாவும் தைரியமாக மற்றவர்களை எதிர்த்து நின்றாள். இன்றைக்கு அவனிடமும் உதவி கேட்க முடியாத நிலைமையில் இருப்பதால் எதுவாக இருந்தாலும் தனியாகத்தான் சமாளித்தாக வேண்டும் என்று முடிவெடுத்தவள் ஒரு பெரும் மூச்சுடன் மெதுவாக அனுராதாவை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன, இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறியா சந்தனா? அனுராதா ஆர்வமாக கேட்டார். அப்போது அவரை பார்க்க நிராதரவாக இருக்கும் சின்னஞ்சிறு கோழி குஞ்சை அலேக்காக தூக்க முயற்சிக்கும் கழுகை போலவே தெரிந்தார். சரி பாட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். இப்போதைக்கு அதை விட்டால் எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. மெதுவாக சந்தனா சொல்ல பாட்டியும் கார்த்திக்கும் அளவில்லாத சந்தோஷத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இப்போ தான் சந்தனா எனக்கு நிம்மதியாக இருக்குது. உனக்கு இந்த ஃபேமிலி எவ்வளோ முக்கியன்றதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. நாங்கள் ஆல்ரெடி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீ அதில் சைன் பண்ணால் மட்டும் போதும். உற்சாகமாக சொன்ன அனுராதா உள்ளிருந்து ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து சந்தனாவின் முன்னால் வைத்தார். அதையே கொஞ்ச நேரம் விரித்து பார்த்த சந்தனா அங்கிருந்த பேனாவை கையில் எடுத்தாள். அடுத்த 5 நாட்கள் வேகமாக ஓடியது. ஹரிஷ் தியானா மீடியாவிற்கு போகும் வழியில் தன்னுடைய ஸ்கூட்டரை ஓட்ட பிருந்தா அவனுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தாள். சாரி ஹரிஷ், என்னால் தான் நீங்கள் இப்படி ஸ்கூட்டரில் போகிற மாதிரி ஆயிடுச்சு, பிருந்தா வருத்தத்துடன் கூற. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டி நிறையவே பழக்கம் இருக்குது. அதுவும் இது என்னோட ஃபேவரட் வண்டி, ஹரிஷ் சாதாரணமாக பதில் சொன்னான். இந்த கொஞ்ச நாட்களாக காரிலேயே சுற்றிவிட்டு
இன்று மீண்டும் பழையபடி ஸ்கூட்டரை ஓட்டுவது அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுத்தது. அவன் இப்படி ஸ்கூட்டர் ஓட்டுவதற்கு நிஜமாகவே பிருந்தாதான் காரணம். அதை பற்றி யோசித்த ஹரிஷுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. என்னாச்சு ஹரிஷ், இன்னும் உங்கள் ஒய்ஃப் கோவமாக தான் இருக்காங்களா என்று வருத்தத்துடன் கேட்டாள். தெரியல பிருந்தா, நான் அவ கூட பேசியே 4 நாள் ஆச்சு. அவள் என்ன நினைக்கிறானே தெரியல. எங்களுக்குள்ளே இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே இல்லை. அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஹரிஷ் சோகமான குரலில் கூறினான். அவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால கோவமாக இருக்காங்க. பேசாமல் நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்ல. பிருந்தா மெதுவாக சொல்ல. பண்ணலாம் தான், ஆனால் இந்த தடவை தப்பு என் மேலே இல்லையே. இன்றைக்கி நான் ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்தலாம். சப்போஸ் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து அப்பவும் அவள் இதே மாதிரி சந்தேகப்பட்டா என்ன செய்யறது? அதான் அவளா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த சின்ன பிரிவு எங்களுக்குள்ளே இருக்கிற காதலை இன்னுமே கூட அதிகப்படுத்தலாம் என்றான் ஹரிஷ். நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க அம்மாவுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்றது பெருசாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் அவங்க அம்மா தான் ஏதோ பேசினாங்க. சந்தனா அமைதியாக தான் இருந்தாங்க. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் கண்ணில் சந்தேகம் தெரியல. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.